அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும் சத்தியம் ஒரு நாளாடும். அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும் சத்தியம் ஒரு நாளாடும். இஸ்லாம் மண்ணில் வெல்லும் சுதந்திர தாகம் தீரும் தீரும் சத்தியம் ஒரு நாளாடும். அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும் சத்தியம் ஒரு நாளாடும். பாசிச நீதி அளித்து மண்ணில் சமநீதி நாங்கள் சமைப்போம். பாசிச நீதி அளித்து மண்ணில் சமநீதி நாங்கள் சமைப்போம். போரணியில் நாங்கள் திரண்டு ஒற்றுமை நாளும் வளர்ப்போம் வளர்ப்போம் சத்தியம் ஒரு நாளாளும். அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும் சத்தியம் ஒரு நாளாளும். உயிரோடு எரித்த கொடுமை தொடரும் பாசிச சதியே. உயிரோடு எரித்த கொடுமை தொடரும் பாசிச சதியே. துயரம் தொடர. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஈத் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை தேசம் முழுவதும் சமூக மக்கள் மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சையும் நல்ல பிணைப்பும் ஏற்படக்கூடிய விதங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய வரிசையில்தான் இன்றைய தினம் இங்கே அனைத்து சமூக ஆர்வலர்களும் சமூக தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாகவே இன்றைய நிகழ்ச்சியுடைய ஒரு மைய பொருளாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக இன்று 16வது நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் ஆட்சியிலே மதசார்பற்ற தன்மையும் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் உறுதிப்பட செயல்படுகின்றதா, நாம் முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் முன்னோக்கி எப்படி செல்ல வேண்டும், ஒருங்கிணைந்து எப்படி செயல்பட வேண்டும், இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஜனநாயக விழுமியங்களை பேணக்கூடிய கடமைகள் என்ன, தலைவர்களுடைய கடமைகள் என்ன, மக்கள் பணியாற்ற வேண்டிய களங்கள் என்ன, அவசியங்கள் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்க நாம் இருக்கின்றோம். பொதுவாகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக தசாப்தங்களாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விமோச்சனங்களுக்காக, அநீதிக்குள்ளாக்கப்படக்கூடிய மக்களின் நீதிக்காக ஜனநாயக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் சமூக மேம்பாட்டுத் துறையை கொண்டு பல பணிகளை செய்து வருகிறோம். நாட்டினுடைய நிகழ்வுகளுக்கு ஏற்ப தீர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தீர்வை கொடுக்கக்கூடிய களங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பணியாற்றி வருகிறது. அதனுடைய வரிசையில் பல துறைகளை கட்டமைத்து அதனுடைய வலிமைகளை செய்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கடந்த காலகட்டங்களிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிமட்ட மக்களை தீண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றது,
இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய அபாயம் என்ன இருக்கின்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனம் காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராட்ட களத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக பெரும்பான்மையாக சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதித்து வருகிறார்கள். இந்த சட்டம் என்பது முழுக்க சிறுபான்மை மக்கள் போராடக்கூடியவர்களுக்கு திணிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் என்பதை மொத்த இந்திய தேசத்துக்கும் நாம் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றோம். அதே போன்று பொய் வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள், சித்திரவதை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். அதற்கான கோரிக்கையை முன்வைத்தோம். இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை வடிவமைத்து இந்த தேசத்திற்கு அவசியப்படக்கூடிய போராட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையிலே கடந்த ஜனவரி முதல் இந்த தேர்தலுக்கு முன்பே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய அறிகுறிகளை உணர்ந்து இன்று தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் எதிர்நோக்கி இருக்கின்றது. பாசிசம், இந்துத்துவம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு புதிய வடிவிலே வர இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அதனுடைய கொள்கையிலே தெளிவான முறையில் ஒரு வடிவமைக்கப்பட்டு பிஜேபி குறிப்பாக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, அதற்கான விழிப்புணர்வு என்ன, அதற்கான பிரச்சாரங்கள் என்ன, அதற்கான போராட்டங்கள் என்ன, அதற்கான ஒருங்கிணைப்புகள் என்ன என்பதை ஜனவரி முதலே பல நிகழ்ச்சிகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி வருகின்றது. பிரச்சாரத்தின் வாயிலாக பல மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள், நம்மளை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் நமக்கு 16வது நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெற்றி செய்தி என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக பார்க்கப்பட்டது. என்ன காரணம், அதனுடைய பின்னணியில் என்ன என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு மக்களுடைய நலனிலே அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமூகத்தினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அவர்களுடைய தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் கூட ஒரு முதிர்ச்சி தன்மையை நாம் பார்க்க முடியவில்லை. இது ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தனியார் முதலாளிகளும் பன்னாட்டு முதலாளிகளுடைய ஒரு முயற்சி, எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றம் அவசியம். ஏனென்றால் இன்று தேசிய அளவிலே சிறு சிறு குழுக்களாக செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், போராட்ட இயக்கங்களாக இருக்கட்டும், அணு உலைக்கு எதிரான போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், இதெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகம் ஏற்படுகின்றது என்ற காரணத்தினால் இந்த முதலாளிகள் ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் தான் தனியார் முதலாளிகளுடைய முயற்சி, ஊடகங்களுடைய முயற்சி ஒருங்கிணைந்து பாஜகவினுடைய வெற்றிக்கு பின்னணியாக அமைகின்றது. அதே போன்று RSS பிரச்சார யுக்தி, அவர்களுடைய பிரச்சார யுக்தி இப்படி இருந்ததென்றால் தேசத்தின் வளர்ச்சி திருமகன் என்ற அந்த வார்த்தையையும் அந்த யுக்தியும் அவர்களுக்கு பெரிய அளவு கை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மாநில கட்சிகளினுடைய ஒரு கூர்மையான பார்வை அற்ற தன்மை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இடைத்தேர்தலிலே பீகாரிலே லாலுவும் நிதிஷ்குமாரும் ஒருங்கிணைந்து அவர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள். அது பிஜேபிக்கு பின்னடைவு என்ற செய்தியை நமக்கு தெரிய வருகிறது. அது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, பொது எதிரியை சரியான முறையில் அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். தலித்துகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த தேசத்தினுடைய நலனை காக்கக்கூடிய வரிசைகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நேரத்தில், இனம் காணக்கூடிய நேரத்தில் வெற்றி காணலாம் என்ற ஒரு செய்தி நமக்கு புலப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நிதர்சனமாக இன்றைய தினம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 16 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களிலே
குறைவான அடிப்படையில் ஓட்டு சதவீதத்தை பெற்ற பிரதமர் என்ற வரிசையிலும் மோடி இடம்பெறுகிறார். ஆக பெரும்பான்மையான மக்கள் மதவாதத்தை அங்கீகரிப்பதில்லை, ஆதரிப்பதில்லை. இது ஒரு பார்வை நமக்கு தருகிறது. ஆக பாசிசத்தை, இதை போன்ற ஆட்சியை சரியான முறையில் அவர்கள் சரியான முறையில் மக்களை வழிநடத்தவில்லை என்றால் அதை கூர்ந்து அறிவார்ந்த அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதற்கான விமோச்சனம் இருக்கின்றது என்ற ஒரு பார்வை நமக்கு தெரிகிறது. இனியொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் இன்று ஒரு விவாத பொருளாகவே நம்முடைய அரசியல் முறை 31% பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியோடு 38% பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பெரிய அளவில் சீட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் 20% வாங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ் 44 சீட்டு தான் வாங்கியிருக்கின்றது என்றால் சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் குறைவான எண்ணிக்கையில் இவர்கள் சீட்டை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பெரிய அளவில் பிஜேபி சீட்டை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. உதாரணமாக யூபியில 42% பெற்றிருக்கக்கூடிய பிஜேபி 71 சீட்டுகளை பெற்றிருக்கின்றது. 42% பிஎஸ்பியும் எஸ்பியும் சேர்ந்து கால்குலேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் 42% வருகிறது. ஆனால் சமாஜ்வாடி பார்ட்டி மட்டும் 5 சீட்டுகளை பெற்றிருக்கின்றது. அப்போ இது விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக பெரிய அளவில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இனி ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற ஒரு பார்வை நமக்கு அவசியமற்றது என்ற ஒரு சிந்தனையும் நமக்கு தேவை. இனியொரு பாகத்தில் நாம் எடுக்க வேண்டும் என்றால் பாஜகவினுடைய ஆட்சி என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள், 5 ஆண்டு ஆட்சியை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று கால சூழ்நிலைகளுடைய விபரீதங்கள் என்ற அடிப்படையில் வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டினுடைய தேச பிரிவினையின் பொழுது இந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிளவு, மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு கலக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. மீண்டு வாழ முடியுமா என்ற ஒரு பார்வை இருந்தது. மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ முடியுமா என்ற ஒரு கலக்கம் இருந்தது. அதையும் தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேசத்தினுடைய தந்தையாக கருதப்படக்கூடிய காந்தியடிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பொழுதும் கூட எல்லோரும் ஒருங்கிணைந்து வாழ முடியுமா என்ற ஒரு சூழ்ச்சி அவர்கள் செய்த பொழுதும் கூட இப்பொழுது நாம் ஒருங்கிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1992 புனித ஸ்தலமான பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட பொழுது எல்லோருக்கும் ஒரு கவலை, இந்த நாட்டினுடைய ஒற்றுமை சின்னம் தகர்க்கப்பட்டது, மதச்சார்பற்ற தன்மை தகர்க்கப்பட்டது, எப்படி நாம் வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதையும் தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. பல்வேறு கலவரங்கள், வகுப்புவாத கலவரங்கள், மதவாத கலவரங்களை தூண்டிவிட்டு பல ஆதாயங்களை பெறக்கூடிய நேரத்திலும் அதையும் தாண்டி இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற தன்மை பேணப்படுகின்றது என்றால் இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்கள், தேசப்பற்று மிக்கவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி தான் நமக்கு முன்னிக்கின்றது. ஆக பிரியமானவர்களே, இன்றைய அமர்வில் குறிப்பாக நாம் இந்த கருத்தை மையமாக நாம் வைக்க வேண்டும். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான வெற்றியை பெற்றுவிட்டது, எப்படி நாம் முன்னோக்கி செல்வது என்ற ஒரு கவலை அவசியமில்லை, ஒரு ஏக்கம் நமக்கு அவசியமில்லை. கடந்த காலங்களிலும் இதை தாண்டி நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய விஷயங்களில், இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய விஷயங்களில் முக்கிய அங்கம் எல்லோருமே ஒருங்கிணைந்து நாம் நடத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைய அமர்வை, நடக்கக்கூடிய இந்த விவாதத்தை, அந்த கருத்துரையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் முன்னோக்கி செல்வது, எப்படி இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவது, எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்துவது, மக்களுக்கு எதிரான செயல் திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எப்படி அது அறிவார்ந்த அடிப்படையில் எதிர்ப்பது, தார்மீக அடிப்படையில் எப்படி எதிர்ப்பது, போராட்ட அடிப்படையில் எப்படி ஒருங்கிணைந்து எதிர்ப்பது, அதே போன்று அதுக்கு ஒரு மாற்றம் என்ன என்பதை போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் விவாதிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் விவாதிக்கக்கூடிய நேரத்தில், அறிவு கூர்ந்து நாம் கவனிக்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் நாம் நிற்கின்றோம், எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு பார்வையும் நமக்கு கிடைக்கும் என்பதோடு பதிய வைக்கின்றேன். விடைபெறுகிறேன். தோழர்களே, இங்கே ஒரு அழகை பார்க்கிறேன். இறை வணக்கத்தோடு தன் உரையை தொடங்கிய தலைவர், வெவ்வேறு இறைவனை வணங்குகின்ற நண்பர்கள்,
இறைவனை வணங்காத, இறைவனை நம்பாத என்னை போன்றவர் எல்லோரும் சந்தித்து ஒரு பெருநாள் சந்திப்பிலே கூட முடிகிறது என்றால் இது சமுதாயத்தின் அழகான ஒரு நிகழ்ச்சி. இந்த அழகுதான் உண்மையான அழகு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் தினமணி கதிர் பத்திரிகையில் ஒரு கதை வந்தது. அந்த கதையை படிச்சுட்டு என்னுடைய நண்பர், இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த கதை, ஒற்றுமையை பற்றி இவ்வளவு அருமையா சொல்ல முடியும் நான் எதிர்பார்க்கல, நீ படிச்சு பாருங்க. என்னடா இவ்வளவு சொல்றாருன்னு கதையை படிச்சு, அந்த கதையோட நிகழ்ச்சி போக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. சுருக்கமா ஒரு வனம், அந்த வனத்தில் இருக்கிற அத்தனை மலர்களும் மஞ்சள் வண்ணத்தில், அதனுடைய இலைகள் உட்பட மஞ்சள் மஞ்சள் என்று ஒரு பொன் நிறத்தில் பூத்து குலுங்கி இருக்கிற காட்சியை, அந்த காட்சியோடு இந்த கதை முடியும். இவர் என்ன சொல்கிறார் என்றால், அனைவரும் ஒத்த சிந்தனை, ஒரே விதமான வளர்ச்சி போக்கு என்கிற அந்த ஒற்றுமையைத்தானே இந்த கதை சொல்கிறது என்றார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு காடு உண்மையிலே எல்லாம் மஞ்சேன்னு கலரில் உள்ள அந்த பூவா இருந்தா அந்த காட்டை நீ ரசிப்பியா? ஒரு சிவப்பு பூ இருக்கணும், ஒரு மஞ்சள் பூ இருக்கணும், ஒரு கருப்பு பூ இருக்கணும், ஒரு ரோஸ் கலர் பூ இருக்கணும், என்னென்ன பூ, வெள்ளை கலர் பூ இருக்கணும் இல்லையா? இலைகள்ல கூட ஒரே மாதிரி பச்சையா இருக்கக்கூடாதுல்ல, கரும்பச்சை இருக்கிறதுக்கு இளம்பச்சை இருக்கிறது, இப்படி பல வண்ணங்கள் இருந்தா தானப்பா அது வனம். அப்படிப்பட்ட ஒரு பல வண்ணமாக இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை ஒற்றை வண்ணமாக, ஒற்றை சிந்தனையாக, ஒற்றை கலாச்சாரமாக மாற்ற முயல்கிறவருக்கு தோதான கதை இந்த கதை. இதை போய் நீ பாராட்டுறேன்னு, இதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆகியிருக்கிறது சமூகத்தில். இன்றைக்கு தலைவர்கள் பேசுகிறது போது சரி, பொதுவாக ஏற்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு பிஜேபி ஆட்சி என்று வந்த பிறகு பரிமாறிக்கொள்கிற போதெல்லாம் அந்த மதவெறி ஆட்சி, அதனால் சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள், இது குறித்த கவலைகள் இயல்பாக மேலோங்குகின்றன. ஆனால் நான் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் அடிக்கடி சொல்வது உண்டு, தேர்தலுக்கு முன், அதாவது மக்களிடம் 2 விதமான வேண்டுகோள் விடுத்தோம். காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி, பிஜேபி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு மக்களுக்கு வேண்டுகோள் விட்டோம். ஒரு கோரிக்கை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? காங்கிரஸை நிராகரித்தாங்க. இன்னொரு கோரிக்கை இன்னும் நம்ம வலுவாக சொல்லலையா, அல்லது இங்கே சொல்லிட்டு இருக்கு, நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு அவங்க முடிவெடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறை, அந்த விதத்தை, அந்த இதெல்லாம் இருக்கு, அவர் சொன்னார் சரியாக. ஆனால் இன்னைக்கு அவர் கையில் ஆட்சி சிக்கி இருக்கிறார். அப்படி தடுக்கப்பட வேண்டிய கட்சி என்று அதை சொல்லுகிற போது அப்ப நான் கூடுதலாக ஒன்றை சேர்த்து சொன்னேன். இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, இவர்கள் பெரும்பான்மை மக்கள் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்கே எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சார ஒற்றை கலாச்சாரம், ஒரே மாதிரியான கலாச்சாரம் என்று சொல்கிறார்களே, அந்த காமன் சிவில் கோட், பொது சமூக சட்டம் என்று சொல்கிறார்களே, அதனுடைய பொருள் என்ன? அதில் அவங்க எத்தனையோ மேற்பூச்சான வார்த்தைகளை சொன்னாலும் கூட அவருடைய பொருள் என்ன? ஒரே விதமான கலாச்சாரம், ஒரே விதமான சமூக சட்டம் என்பதெல்லாம் சாத்தியமா? அந்தந்த சமூகம் தனக்குள் போராடி கொள்ளட்டும். எனக்கு இஸ்லாமிய சமூகத்தில் கூட நிறைய உள் போராட்டம் தேவை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது அந்தந்த சமூகம் அவர்கள் உள்ளுக்குள் நடத்த வேண்டிய போராட்டம். ஆனால் இவர்கள் வேறொன்றை திணிக்க முயல்கிறார்களே, அது இவர்கள் சொல்லியிருந்த அந்த பெரும்பான்மை மக்களுக்கே எதிரியாக போய்விடுமே. ஒரு உடை கலாச்சாரத்தில் கூட எடுத்துக்கொள்ளலாம். தமிழன் தட்டை சுத்தா வேட்டி கட்டிக்குவான், சேலை அணிகிற போது இடது பக்கமா மாறாப்ப போட்டுக்குவாங்க பெண்கள். ஆனா அப்படியே கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா, மலையாளத்துக்கு போயாச்சுன்னா, கேரளாவில் வேட்டியை கட்டிட்டு ஒரு முனையை தூக்கி பிடிச்சிக்கிறாங்கல்ல. அப்புறம் அங்கே வேட்டி சேலை அணிகிற பாணியை வேறு மாதிரியா இருக்கிறதே பண்பாட்டு ரீதியாக. இன்னும் வட மாநிலத்துக்கு போனால் வலது பக்கம் மாறாப்ப போடுகிறார்களே. அது பேண்டினுடைய முதல் ஆரம்ப கால வடிவமாகிய அந்த அதை நான் அப்படிதான் சொல்றது, தார்பாய் கட்டுற அந்த வேட்டி ஸ்டைல நான் பேண்டோடைய முன்னோடின்னு சொல்றது. அதுதான் அப்புறம் தச்சு பேண்டா மாத்திக்கிட்டோம், வளர்த்திக்கிட்டு. ஆக இப்படி ஒவ்வொரு கலாச்சாரமும் மாறுபட்டதாக இருக்கிற போது, உணவு பழக்கத்திலே கூட, உணவு பழக்கத்தில் சைவ உணவு இருக்கிறது, மரக்கறி உணவு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள், மாமிசக்கறி உணவு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாமிசக்கறி உணவிலே கூட அந்த கறி இந்த மிருகம் அந்த அது எத்தனையோ வேறுபாடு இருக்கின்றது. இதில் எதை நீங்கள்
பொது சிவில் கோடாக மாற்றுவீர்கள். ஆக அப்படி சொல்லுகிற போது இப்படி அவரவர் உணவு பழக்கம், அவரவர் உடை பழக்கம், அவரவர் திருமண பழக்கம் என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில தேவையற்ற ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்ற, அச்சத்தை ஏற்படுத்துகின்ற, அதன் மூலமாக ஒரு ஒடுக்குமுறையை கொண்டு வருகின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவேதான் அடிப்படையில் இவர்கள் பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி. சமூக நீதி உட்பட சமூக, ஏன்னா அவருடைய பிரச்சாரமே நமக்கு தெரியும் அல்லவா, இடஒதுக்கீடு கொடுத்தால் இவர்களுக்கும் கொடு. அது என்னங்க இடஒதுக்கீடுனா அவங்களுக்கும் கொடுத்தா எப்படிங்க? அவங்களுக்குலாம் இல்லை. கடந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்டார்கள், கடந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் மேலே வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு இடைக்காலத்தில் இப்படி சலுகைகள் தேவை. அது சலுகை கூட அல்லாத ஒரு உரிமை. அந்த அடிப்படையில் அந்த உரிமையை நிலைநாட்டத்தான் மற்றவர்களுக்கு இணையாக வருகிற போது சமூக நீதி என்பது சமத்துவ நீதியாக மாறும். அதற்கான முதல் படிக்கட்டு தானே இது என்றெல்லாம் சொல்லுகிற போது இல்லை, நாங்கள் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலையே, இவங்களுக்கும் கொடுத்தானே சொல்றோம் என்று பிரச்சாரமே செய்தார். தமிழ்நாடு முழுக்க தில்லியில் நடந்த அந்த மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த கொடுமை இருக்கிறத அதை குறித்து அமைச்சர் என்ன சொல்கிறார்? இது ஒரு ஜஸ்ட் அன் இன்சிடென்ட், ஒரு சின்ன நிகழ்வு. அதை போய் இந்த ஊடகங்கள் மற்றவங்களும் ஊழல் போட்டு பெருசாக்கினதுனால சுற்றுலா பயணிகள் வருகை குறைகிறது. அவருடைய கவலை என்னவென்றால் முதலீடுகள் குறைகிறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஃபாரின் டைரக்ட் எஃப்டிஐ குறைகிறது. அது அப்ப இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னா, அப்ப எஃப்டிஐ நிறைய வருதுன்னாக்கா நிறைய ரேப்பு அளவுதா? அதான் நம்ம கேட்கணும். என்ன நடுத்தருவில் அது மாணவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ராப்ஸ் ஆர் அலௌடா? அப்போ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும், உறவுகள் வளரும், இந்த மாதிரி சுற்றுலா பெண் நிறைய வருவார்கள் என்றால் பாலியல் வன்கொடுமைகள் தொடரட்டும் என்றுதான் அர்த்தம். அதைத்தானே அவர் வலியுறுத்தார் என்ற அர்த்தம் என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் அந்த ஒற்றை பொதுவா அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. அரசியல் ஆதாயத்துக்காக சாதியை பயன்படுத்துகிற கேவலமான அரசியலும் இங்கே உண்டு. ஆனால் அதையெல்லாம் இவர்கள் இங்கே அப்படி சொல்லிவிட முடியாது. பிஜேபியை பொறுத்தவரையில் அவர் மதத்துக்காக அரசியலை பயன்படுத்துவது அல்ல, அது ரொம்ப தப்பான வாதம். அரசியலுக்காக அவர் மதத்தை பயன்படுத்துவார் அல்ல, மதத்துக்காக அரசியலை பயன்படுத்துகிறார். மத ஆதிக்கம், ஒற்றை மத ஆதிக்கம், ஒற்றை மத கலாச்சாரம், அது சார்ந்த அந்த மேலாதிக்க சிந்தனைகள், இதற்காக அரசியலை பயன்படுத்துகிறவர்கள். அதனால்தான் முந்தைய 6 ஆண்டு கால ஆட்சிக்கும் இன்றைய ஆட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நாம இடதுசாரிகள் உட்பட இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிற அனைத்து நண்பர்களும் உண்மையிலே உணர வேண்டிய ஒரு விஷயம் அது. கடந்த அந்த 6 ஆண்டு காலத்தில் நடந்த தவறுகள் எதுவும் இப்பொழுது நடந்துவிடக் கூடாது. மோடி அரசின் மீதான எந்த இமேஜும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய செயல் திட்டத்திற்கு இடைஞ்சலாக மாறிவிடும் என்பதால் கூடிய மறைக்கும் மக்கள்கிட்ட கிளாப்ஸ் வாங்குறதுக்கு, மக்கள்கிட்ட கைதட்டல் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டே அது அதிரடியாக பேசுறதா இருந்தாலும் சரி, சில நடவடிக்கைகள் அறிவிக்கிறதாக இருந்தாலும் சரி, திடீர்னு கருப்பு படத்தான் 100 ரூபா போட சொன்னாங்கல்ல, அதுக்காக நாங்கள் கமிட்டிலாம் போட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதுபோல மக்களை கவரக்கூடிய விஷயம் நேரத்தில் செஞ்சுட்டே இருங்க, நல்ல பேர் வாங்கிட்டே இருங்க, பார்லிமெண்ட்ல விழுந்து கும்பிடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அவருடைய அந்த இறுதி செயல் திட்டத்திற்கு அதை உறுதிப்படுத்துகிற வரையில இடைஞ்சல் வந்துவிடக்கூட, நல்ல பேர் வாங்கிட்டே இருக்குங்க என்பதாக இன்ஸ்ட்ரக்ஷன். என்டிஏ கவர்மெண்ட் அல்ல இது, ஆக்சுவலா இது என்டிஏ கவர்மெண்ட் அல்ல, ஆர்சிஏ, ஆர்எஸ்எஸ் கார்பரேட் அசோசியேட். இது ஆர்எஸ்எஸும் கார்பரேட்ஸும் இணைந்து கொண்டு வந்திருக்கிற ஆட்சி இது. எனவே அந்த ஆட்சி நோக்கம், அந்த அவதார நோக்கம் நிறைவேறுகிற வரையில எந்த தப்பும் பண்ணிடாத, சரிக்கு விழுந்துடாத, கெட்ட பேர் வாங்கிடாதுங்கிற கவனத்தோடு தான் அணுகுவார்கள். எனவே நாம் இன்னும் கூடுதல் அக்கறையோடு, கூடுதல் கவனத்தோடு இந்த விஷயங்களை மக்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். சொன்னார், பொது எதிரியை நாம் மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்டார். அவர்களால் முடிகிறது. ஒரு இல்லாத எதிரி என்று காட்ட முடிந்திருக்கிறது. தேர்தலில் ஒரு பகுதி மக்களை அப்படிதான் திரட்டி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது, இன்னொரு நிகழ்ச்சியில் கூட அதை நினைவு கூர்ந்தேன். லயோலா கல்லூரியில் சென்ற ஆண்டு ஒரு ஆய்வு நடத்தினார். அங்க இருக்கிற ஊடகவியல் மாணவர்கள் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வு முடிவை என்னிடம் கொண்டு வந்து பதற்றத்தோடு காட்டினார். ஐயா பாருங்க, இப்படி வந்திருக்கு பாருங்க. அது என்ன ஆய்வுனா, 100 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து, பள்ளி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு தீவிரவாதியின் படத்தை வரைக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதியின் படத்தை வரைஞ்சு காட்டுன்னு சொல்லி
அந்த 100 குழந்தைகளுடைய படத்தை ஒவ்வொன்றா புரட்டுறேன். அத்தனை படங்களும் 100 ஒண்ணு கூட விலகல் அல்ல. 100 படங்களும் ஒரு மீசை இல்லாத, நீண்ட தாடி வளர்த்த, குள்ளா வைத்துக் கொண்டிருக்கின்ற, நீண்ட அங்கியோடு இருக்கின்ற, ஒரு துப்பாக்கியோடு இருக்கிற உருவத்தை வரைந்திருக்கிறார். அப்ப தீவிரவாதி, பயங்கரவாதி என்றால் இந்த படிமம் ஏன் வந்தது, எப்படி வந்தது? பொது எதிரியை உருவாக்குகின்ற சிலுவை யுத்தம் நடத்தினார்கள் என்று தொடுக்கப்பட்டு ஆரம்பித்தார்களே. உலகம் முழுக்க ஒரு பொது எதிரியை சித்தரிப்பதற்கு அவர்கள் தேவை ஏற்பட்டிருக்கதே. உலகம் முழுக்கும் சந்தை தாதாவாக இருக்கின்ற, உலகத்தை தன் கையிலே வைத்துக்க விரும்புகின்ற அந்த சக்தியுடைய பிரதிநிதிகளாக இங்கே அவர்கள் இப்படிப்பட்ட தோற்றத்தை, அதுக்கு எங்களை மாதிரி ஆளுகள் ஊடகக்காரங்களை சொல்றது. ஏன்னா தியாகுக்கு தெரியும், சாதிய எதிர்ப்புல முக்கியமான அம்சம் என்னன்னா சுயசாதி கௌரவத்தை உடைத்தது. ஏன் சாதி பெருமையை நானே அவமானப்படுத்தணும், அதோடைய பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத நானே சொல்லணும். என் சாதிக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு. என் சாதி ஊடக சாதி, அவரோட முழு சாதி பத்திரிகை. அதுல நாங்க பண்ண கூத்துலாம் இருக்குல்ல. இந்த படிமத்தை உருவாக்கியதில் தீவிரவாதி என்றால் இதுதான் என்று ஒரு சித்திரத்தை உருவாக்கியது. ஏன்னா எந்த அளவுக்கு சொல்லிருன்னா, அந்த 100 குழந்தைகளில் 13 குழந்தைகள் இஸ்லாமிய வீட்டு குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகள் மனதில் தான் பதிந்திருக்கிறது என்றால், அந்த பொது எதிரியை சித்தரிப்பதிலே, பொது எதிரியாக சித்தரிப்பதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாம் வெற்றி பெற வேண்டாமா? உண்மையான பொது எதிரி, இல்லாத எதிரியை, இணக்கமானவர்களை, இந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்களை அவர்களால் எதிரியாக காட்ட முடிந்திருக்கிறது என்றால், உண்மையான எதிரிகள் இந்த நாட்டின் வளத்தை, இந்த நாட்டின் மக்கள் பலத்தை இரண்டையும் சுரண்டிக் கொண்டிருக்கிற அந்த உண்மையான எதிரிகளை அடையாளம் காட்டுகின்ற மிகப்பெரிய வரலாற்று பணி நமக்கு வந்திருக்கிறது. அந்த பணி என்பது ஏதோ இடதுசாரிகள் அவர்கள் பார்த்து செஞ்சுட்டு போவாங்க, கம்யூனிஸ்டுகள் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் அவர்கள் பார்த்து அவர்கள் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள், செய்யட்டும் அப்படி என்று விடுவது அல்ல. இனிமேல் வரலாறு நமக்கு ஒரு கட்டளையை இடுவதாக நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே மாறுபட்ட சிந்தனையை சொன்னேன். மாறுபட்ட கலாச்சாரம், நம்பிக்கைகள், நம்பிக்கை இன்மைகள் உள்ளவர் மட்டுமல்ல, தத்துவார்த்தமாக அரசியல் ரீதியாக மாறுபட்ட அணுகுமுறை கொண்ட நண்பர்களும் தோழர்களும் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் நம்மை இந்த வரலாறு உந்தி தள்ளுகிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி முன்னால் மிக அழுத்தமாக எழுப்புகிறது. அந்த கேள்விக்கு விடையாட வேண்டிய ஒரு விரிந்த முயற்சியில் பல மட்டங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் மட்டத்தில், சமூக மட்டத்தில் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான தொடக்க புள்ளியில் ஒன்றாகத்தான் இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்படுகிறது. இந்த விவாதங்கள் விரிய வேண்டும். இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய அது விருந்தோடு இது கலந்துவிடக் கூடாது. மனதில் ஆழமாக பதிந்து என்னென்ன மட்டத்தில் முடியுமோ. ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒரு சில சந்தேக பார்வை இருக்கின்றன. நான் இங்கே வெளிப்படையாக சொல்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பற்றிய சந்தேகம் இடதுசாரிக்கு இருக்கிறது. இடதுசாரி நோக்கம் பற்றிய சந்தேகம் உங்களுக்கு இருக்க முடியும், இருக்க வேண்டிய அளவு தப்பில்லை. அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? என்றைக்கு நாம் பரிமாறிக்கொள்ளப் போகிறோம்? அதெல்லாம் தேவையில்லை என்று அடுத்த கட்டத்துக்கு எப்போ போக போகிறோம்? ஆக அந்த பொது எதிரி நம்மை கட்டாயப்படுத்துகிறான். அந்த RCA என்கிற எதிரி அந்த சுரண்டலுக்கு இன்றைக்கு மிக தோதான காலகட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். உலகளாவிய அந்த உலகமய சுரண்டல், உள்ளூரில் நடக்கின்ற அந்த கார்ப்பரேட் சுரண்டல், இரண்டும் தங்குதடையின்றி நடப்பதற்கான ஏற்பாடாகத்தான் இன்றைக்கு இவருடைய ஆட்சி. ஏனென்றால் இவருடைய ஆட்சி என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொந்தளிப்புகளை, கொதிப்புகளை, அதிருப்திகளை இவரால் எளிதில் திசை திருப்பி விட முடியும். அதை ஒரு மத பிரச்சனையாக மாற்ற முடியும். அனைத்து வகை வண்ணங்களும் கொண்ட பூக்கள் நிறைந்த காடாக இந்தியா திகழ வேண்டும் என்கின்ற, இந்தியா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியம், அதுல உங்களுடைய கலர் எங்களுடைய கலர் எல்லாம் இருக்கின்ற அந்த அழகிய வனத்தை பாதுகாக்கின்ற, வலுப்படுத்துகின்ற அந்த களப்பணியில் நாம் இறங்குவோம். அதற்கு இப்படிப்பட்ட பெருநாள் சந்திப்புகள் உதவட்டும். உங்களுடைய இறைவன் அதற்கு அருளட்டும். என்னுடைய நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் போன்ற அந்த அப்படிப்பட்ட சிந்தனைகள் இதற்கு வலு சேர்க்கட்டும். எல்லாமாக சேர்ந்து நிச்சயமாக அவர் சொன்னது போல நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. இந்த ஒற்றுமை உணர்வு என்பது வலுப்பட நம்முடைய கனவு, நம்முடைய லட்சியம் என்பது வெறும் கனவாக, வெறும் லட்சியமாக இல்லாமல் நடைமுறை வாழ்வாக மாறும் என்கின்ற நம்பிக்கை வாழ்த்தாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.